நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் தலைமுறை. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் சார்பாக இன்று காலை கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தொடர் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இது குறித்து நமது தமிழ் தலைமுறை செய்தியாளர் MS சங்கர் கணேஷ் அவர்கள் கூறியதாவது: தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் என்ற அமைப்பு பல்வேறு அமைப்புகளை ஒன்று திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாபெரும் ஆர்ப்பாட்டம், தொடர் மறியல் போராட்டம் நடத்தினர். இதில் பல்வேறு அம்ச கோரிக்கை, முக்கியமாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கவுன்சிலிங்ல ஏராளமான முறைகேடான நிர்வாக மாறுதல்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நிரப்பப்பட்டது. அரசாணை 843 போட்டாங்க. நிர்வாக மாறுதலுக்கு நடைமுறையாக கொண்டு வந்தாங்க. ஆட்சியினுடைய தொடக்க காலத்துல இன்னைக்கு அந்த நிர்வாக மாறுதல் பயன்படுத்தி இன்னைக்கு பணத்தை வாங்கி கொண்டு நடைபெறுகின்ற பல்வேறு விதமான முறைகேடான மாறுதல்கள் நடைபெறுகிறது. ஆக இந்த முறைகேடுகளுக்கு எல்லாம் எதிராக நாம் காண வேண்டிய போராட்டங்கள் என்பது மிக வீச்சான போராட்டங்களை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. நாளைய போராட்டம் இதையோட அதிகமான எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நம்முடைய மிகப்பெரிய போராட்ட கணக்கை நாம் அமைக்க வேண்டும் என்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மறியல் போராட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தோழர் வீராசாமி மற்றும் தங்கபாசு மற்றும் ராஜசேகரன் அவர்களே, ஓஜிஎஸ் அவர்களே, அனைவருக்கும் இந்த மறியல் வீரவணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் மிக சொச்சமான முறையிலே இப்போ பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய பணியிடம் நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் நிரப்பாமல் பள்ளி பணிகள் பாதிக்கும் அளவிற்கு இந்த அரசாங்கமானது மாணவனுடைய கல்வி நலனை பாதிப்புள்ளாக்கி இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது அந்த இடைநிலை ஆசிரியர் பணியிடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், அதே போல டெட் வழக்கு இருக்கிறது. இந்த டெட் வழக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரசு ஒரு கொள்கை முடிவை எடுத்து அறிவிச்சுன்னா ஏற்கனவே 6000 பணியிடத்துக்கு மேல தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் இந்த டெட் வழக்குங்கிறது தமிழக அரசு கொள்கை முடிவை எடுத்து அறிவிச்சுன்னா இது எக்கச்சக்கமான தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். அதே போல தமிழ் தலைமுறை செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமை நிருபர் திரு டில்லி பாபு அவர்களுடன் நிருபர் MS சங்கர் கணேஷ்.